விட்டமின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் அப்படின்னா வைட்டல் அமைன்ஸ். கண்டிப்பாக அது நம்ம உணவு முறையிலிருந்து எசென்ஷியல் ஃபுட் நம்ம உடம்புல தயாரிக்காது. அது நம்ம உணவு மூலமாக தான் எடுத்துக்க முடியும். அதுதான் விட்டமின். விட்டமின் ஏ, பி, சி, டி, இ, கே அப்படின்னு இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான விட்டமின் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஒரு விட்டமினும் வந்து ஒரு பொருட்கள் இருக்குது. ஆனால் விட்டமின் டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உணவுப் பொருட்கள் நம்ம எடுத்துக்கிற உணவுப் பொருட்கள் வெஜ் ஆகட்டும் நான்வெஜ் ஆகட்டும் அதில் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அந்த விட்டமின் டி மட்டும்தான் உடம்புலேயே விட்டமினாக இருந்தும் உடம்புலேயே உற்பத்தி ஆகக்கூடிய ஒரு விட்டமின். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வலியுடன் உடம்பு வலியோட ரொம்ப சோர்வாக மென்டலாக வந்து டிப்ரெஸ்டாக வர்றாங்க. நிறைய பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்தாலும் எல்லாம் நல்லா இருக்குது. விட்டமின் டி செக் பண்ணி பார்த்தோம்னா மிகவும் குறைவாக இருக்குது. விட்டமின் அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா 19th centuryயில். அதுவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. அதாவது நம்ம நார்மலாக இருக்கிற பொருட்கள் என்ன நினைக்கிறோம், மாவு சத்து, கொழுப்பு சத்து, புரதச்சத்து, அதுபோக மினரல்ஸ், தாது சத்து சொல்கிறோம். இந்த விட்டமின் அப்படிங்கிறதே 19th centuryக்கு முன்னாடி கிடையவே கிடையாது. அப்படிங்கிற ஒரு க்ரைட்டீரியாவே இல்லை. அது வந்து எப்படி கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா திடீர்னு எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எல்லா ஃபுட்டு ரொட்டீனாக நார்மல் ஃபுட்டு தான் சாப்பிட்ருக்காங்க. அவங்க எல்லா தாது பொருட்கள் எல்லா சத்து உள்ள பொருட்களை சாப்பிட்டும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நரம்பு தளர்ச்சி, உடம்பு ரொம்ப ஒல்லியாகவும் எலும்பு கூடு மாதிரி இருந்து எல்லாம் சாப்பிட்றாங்க. ஏன் எலும்பு கூடு மாதிரி மாறிட்டு இருக்காங்க, நரம்பு தளர்ச்சிகள் இருக்குது, ஞாபகங்கள் இல்லை, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து திடீர்னு வந்து 19th centuryயில் வந்துச்சு. அப்போ வந்து ஃபஸ்ட்டு அதை வந்து விட்டமின் B1 விட்டமின் வந்து குறைபாடுனால இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்க. அதுவும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ரைஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து பாலிஷ் பண்ணுறதுனால அந்த மேலே இருக்கிற உரையில் B1 விட்டமின் தயமின் அப்படிங்கிற விட்டமின் இருக்கும். அதனால் வந்த பிரச்சனை தான் பெரின்றது. 19th centuryயில் 1910 B1 விட்டமின் கண்டுபிடிக்கப்பட்டது. யாருனால கண்டுபிடிக்கப்பட்டது? போலந்து சயின்டிஸ்ட் காஷ்மீர் ஃபங்க் அவர் தான் வந்து ஃபஸ்ட் கண்டுபிடிச்சார். அதுக்கப்புறம் நாளடைவில் வந்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா 1920s வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் டி கண்டுபிடிக்கப்பட்டது.